ஸோ வணக்கம் நண்பா. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குது. ஸோ என்ன ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்து என்சிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். பேசிக்காக வந்து நம்ம என்சிட்டியை தேடி இந்த இடத்துக்கு வரலனாலும் நமக்கு என்சிட்டி கிடச்சிருக்கு. இருங்க, நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு உட்லேண்ட் மேன்ஷன் மாதிரியான ஒரு மேப்பை வந்து வில்லேஜர் ட்ரேடர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வர வழியில் தான் ஏதோ இந்த மாதிரியான ஒரு ஸ்னோ பயம் பார்த்தோம். ஒரு செகண்ட் இருட்டாக போகுது. அவ்வளோதான், நம்ம வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு இந்த ஏரியாவில். வாங்க கீழே போயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வெடிச்சிருக்கு பக்கத்தால், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ளவர்ஸ் நம்மக்கிட்ட இருக்க தேவையில்ல, அதை நம்ம கீழே போட்டுடலாம். டக்குன்னு கீழே போயிடலாம். ஃபஸ்ட்டு நைட் விஷன் குடிச்சிக்கிறேன், ஏன்னா இருட்டில் கண்ணு தெரியணும். அதனால் அப்போ தான் வீடியோ கொஞ்சம் கிளியாரிட்டி கிடைக்கும். இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்ஷன் எடுத்து கையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, என்டர்பிள்ளை கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வாங்க சார் கீழே போகலாம். ஜாம்பிஸோட சவுண்ட் கேட்குது. அநேகமாக கேவ் பக்கத்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். கேவ் பக்கத்தால் இல்லை, பட் ஸ்பானர் பக்கத்தால் இருந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பானர் நம்ம இருந்த ஏரியாவில் அடங்குங்கடா, அடி அடங்குங்கடா. இவங்கெல்லாம் ஈஸியாக தூக்கி வீசிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பானர் உடச்சிடலாம். எதனா தேர்ன மாதிரி லூட் இருந்துச்சுன்னா அதையும் பொறுக்கிட்டு போயிடலாம். சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, ஒரே ஒரு பன்னு தான் இருக்குது. அந்த பன்னை வந்து சாப்பிட்டு போயிடலாம். இங்கே ஆப்பிள் சாப்பிட்டதுனால ஹெல்த் ஃபுல்லாகிடுச்சு. வாங்க நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே தான் நான் இருந்தோம். இல்லை அங்கே இருந்திருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஜஸ்ட் உடைக்க தேவையில்ல, நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டில் போகலாம். உள்ளே போயிட்டு சந்திப்போம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கீழே. கீழே என்னென்ன இருக்குதுன்னு தெரியல. நம்ம வந்து ராக்குக்கு பதிலாக உள்ள எடுத்துக்கலாம். நான் மேலே மறுபடியும் போய் உள் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கீழே இறங்க வேண்டியதான் பாக்கி. நம்ம இந்த பக்கம் சைடு வந்து நின்றுக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் ஏன்ஷியன்ட் சிட்டி. பூக்க வச்சு இதெல்லாம் சீக்கிரம் முடிக்க முடியும். இதுலேருந்து கூட நமக்கு ஹெச்பி கிடைக்கும். இங்கேருந்து கீழே டைவ் பண்ணிடலாமா? இல்லைன்னா இருங்க, என்டர்பிள் போட்டு கீழே போகலாம். கரெக்டாக நம்ம எங்கே போகிறோம்னா அதை பாருங்கள், அங்கே போகிறோம். ஓகே, வந்தாச்சு. பெருசாக எந்த ஒரு மாப்கிட்டையும் பிரச்சனை பண்ணாமல் போயிடலாம். ஸோ பக்கத்தால் ஏதாவது செஸ்ட் பாக்ஸ், அப்புறம் வினோதமான ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏன்ஷியன்ட் சிட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சல்கர் இருக்குது. நம்ம ராக்ஸை டச் பண்ணோம்னா அந்த சல்கர் சவுண்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் அந்த சல்கர் ஆஃப் பண்ணி ஆகணும். வார்டனுக்கு ஃபஸ்ட்டு சவுண்டு போயிடுச்சு. நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாருங்க. ஓகே, பக்கத்தில் வேறு எதுவும் சல்கர் கிடையாது. அதனால் இப்போதைக்கு வார்டன் சமனாக மாட்டான். வார்டன் சமனா பார்க்கலாம். நைட் விஷன் குடிச்சிருந்தாலும் இந்த இருட்டு எஃபெக்ட் வரத்தான் செய்யும். அது வந்து வார்டனோட ஒரு தனி கலைன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பக்கத்தில் எந்த ஒரு சென்சார் பெருசாக கிடையாது. நம்ம கீழே இங்கே போயிடலாம் இப்போதைக்கு. இருங்க, செஸ்ட் பாக்ஸ் தானே கிடச்சதுன்னா பார்க்கலாம். இந்த பக்க சைடு எந்த ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சென்சார்ஸ் பார்த்து பத்திரமா தான் போகணும், இல்லைன்னா வார்டன் கிட்ட வாயிலேயே மிதி வாங்கிடுவோம். இங்கேருந்து பார்த்ததில் இந்த பக்க சைடு இருங்க போய் செக் பண்ணிடலாம். இங்கே தேடி பார்த்ததில் பெருசாக எதுவும் இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடச்சது இந்த ஒரு மண்டை தான். ஃபஸ்ட்டு ஐயோ சிலிக் டச் வச்சு உடச்சிடணும்.
சரி விடுங்க, அது போனால் போயிட்டு போகுது. நம்ம மறுபடியும் நம்ம ஜேர்னியை கண்ட்ரோல் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு அப் அண்ட் டவுனு. பக்கத்தால் எதுவும் சல்கர் இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைன்னா சவுண்டு கொடுத்துரும். எனக்குள்ளே எந்த ஒரு பாக்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. வாங்க நம்ம அடுத்த ஏரியாக்கு எதுக்குன்னா போகலாம். என்னடா அது நினச்சி ஓ கில் பண்ணால் கூட கைஸ் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே பெணவரையா? ஓ மை காட். நம்மக்கிட்ட சில்க் டெக் பிகாக்ஸ் இருக்குது, அதை வச்சு உடச்சி பார்க்கலாம். சிக்னல் கொடுக்குற சின்ன சின்ன இதாக இருக்குது, அந்த பெருசாக கத்துறது கிடையாது. ஓகே, சில்க் டச் வச்சு உடச்சா கை கிடைக்கிது, 2 இருக்குது. அப்போ நார்மலாக உடைச்சாலும் கிடைக்கும் தான் போல் இருக்குது. போன வாட்டி பாக்ஸ்குள்ளே வந்ததை பார்க்கல நம்ம. வாங்க பாக்ஸ் எத்தனை இருக்குன்னு போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், அந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் எடுக்க போகிறோம். இங்கேருந்து என்ட்ரப்பால் போட்டு அங்கே போக முடியுதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா மேலே டெலிபோர்ட் ஆகிடலாம். அதிகமாக ஆயிடுவோம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டோம். அப்படியே பொறுப்பாக போகலாம். ஓ கீழே வரணுன்னு இருக்கா? ஓகே, கீழே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இதில் ஏதோ 2 புக் இருக்குது. இதை கிளாஸ் பாட்டில்ஸ்க்கு பதிலாக வச்சுக்குவோம். இதுதான் போர்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரீஜெனரேஷன் போர்ஷன். நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம பாக்ஸ்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இதுலேயே எக்கச்சக்கமாக வச்சுருப்பேன் ஏற்கனவே. என்ட்ரப்பலுக்கு பதிலாக, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏரோஸ்க்கு பதிலாக, தீக்குச்சிக்கு பதிலாக மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம். எதுக்கு இத்தனை ரீஜெனரேஷன் போர்ஷன் நினைக்கிறேன். பட்டு இருந்தாலும் இது வந்து வார்டன் கூட ஃபைட் பண்ணும்போது யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வார்டன் வந்து 1 ஷாட் பண்ணிடுவாப்புல நம்மளைய. கைஸ் மறுபடியும் இந்த எஃபெக்ட் வருது அப்படின்னா பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருந்த வார்டனை உசுப்பி இல்லை வார்டனை உசுப்பில் நம்ம வந்து நைட் விஷன் போர்ஷனோட எஃபெக்ட் முடிஞ்சிருச்சு. வேறு இல்லை, நான் கூட வார்டன். கைஸ் அங்கே ஒரு டெஸ்ட் இருக்குது பாருங்கள். கைஸ் பக்கத்தாலேயே 2 ஸ்பீக்கர் இருக்குது. அதை நம்ம வந்து ஸ்பீக்கர்னு பேர் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த இடத்துல 2 இருக்குது. பக்கத்தால் பார்த்தீங்களா, அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த செஸ்ட்டை தான் நம்ம ஆட்டையை போட போகிறோம். இந்த இடத்துல எத்தனை செஸ்ட் இருக்குன்னு தெரில. நம்ம உயரத்துலேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வியூ நல்லா தெரியுது, செஸ்ட்டும் ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த செஸ்ட் தான். ஃபஸ்ட்டு இருக்கிற லோட்டை பூரா காலி பண்ணிடுவோம் வாங்க. ஓகே, சல்கர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது சிடின்னு நம்ம ஒன்று கொடுத்துருக்கானுங்க சின்னதாக. ஓ நம்ம சிடியை மேக் பண்ணிக்கலாமா? நல்லது, ஒயிட் கலர் பேக்கில் போட்டுடலாம். அப்படின்னா போர்ஷன்ஸ், எம்டி பாட்டில்ஸ் வேணாம், எம்டி பாட்டில்ஸ் உள்ளே வச்சிடலாம். நம்மளோட ஏரோஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு என்சாயின்மெண்ட் புக் இருக்குது. அப்புறம் நம்மளோட 9 டார்ச் அது இருந்துட்டு போட்டு விடுங்க. எங்கே நம்மளோட சல்கர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ரீஜெனரேஷன் போர்ஷன் குடிச்சு காலி பாட்டெல்லாம் மாற்றிடலாம், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒன்றும் இந்த கலச்சர் 2 ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளோட என்சாயின்மெண்ட் புக் 2 எதுவும் சல்கர் பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எம்டி ராக்கெட்ஸ் இந்தளவுக்கு தேவைப்படாது, அதனால் அதை மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு செஸ்ட் பார்த்தோமே. எங்கே பார்த்தோம்? இங்கே அந்த ஏரியாவில். கைஸ் அங்கனக்குள்ளே டைமண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். டைமண்டா இல்லை டைமண்ட் இல்லை, அது ஏதோ ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே குதிச்சிடலாம். எத்தனை ஹார்ட் டேமேஜ் ஆகுன்னு தெரில. அந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் சவுண்டு போடாமல் இருக்கணும் இப்போதைக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, சவுண்டு போடாத. கைஸ் பக்கத்தாலேயே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு செக்யூரிட்டி போட்ட அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு இதுங்க 2 தான். நம்ம மறுபடியும் வந்தாச்சு. பொத்தனாப்பில் போகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 சீக்கர்ஸ் இருக்குது, சல்கர் பாக்ஸ் மாதிரி. அது எப்படி சொல்கிறது, அதான் கத்தும் இல்லையா அது. ஓகே, இதை சுற்றி கொஞ்சம் பிளாக் போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். என்ன சிறப்பான லோட் இருக்குது. ஒரு நல்ல புக்கும் என்சாயின்மெண்ட் புக் இருக்குது. கடிகாரம் தேவையில்லை. ஒரு பேண்ட் இருக்குது, ப்ரொடெக்ஷன் 5 டைமண்ட் எடுத்து வச்சுக்கலாம்.
ஸோ புக்கை நம்ம எப்போ உள்ள போட்டுக்கலாம், காம்பஸையும் போட்டுக்கலாம். சோல் டார்ச்சு அது தேவைப்படாது, நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், நம்மளால் ரெடி பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருந்துச்சு, அதையும் தூக்கி நம்மளோட ஒயிட் கலர் பேக்குள்ளே போட்டுக்கலாம். வார்டன் அடி ஏரியாவுக்கு மட்டும் எப்போவுமே பொறுப்பாக முன்னாகரணும். அவசரம் கொடுக்க மாதிரி வேகாமல் போனால் வார்டன் வந்து வாயிலே முடிச்சிடும். அப்படி ஏன்னா ஒரு டேஞ்சரஸ் டைப். அவனை மட்டும் நான் பார்த்தா சும்மா பயங்கரமாக பயப்படுவேன் கைஸ். ஓகே, இதில் என்ன இருக்குது? ஒரு சிடி இருக்குது. சிடியை பேக்கில் போட முடியுமா? முடியாது. ஓகே, ஒரு ஆர்மர் ட்ரிம் இருக்குது. ஆர்மர் ட்ரிம் வந்துருச்சு, அது நம்மளால் காப்பி பண்ணிக்க முடியும். என்சான்மெண்ட் புக் இருக்குது. எஃபிஷியன்சி, லாயல்ட்டி புக் நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே நம்மள்கிட்ட ஒரு ட்ரைடன்ட் இருக்குது, அதில் நல்ல பவரான என்சான்மெண்ட் இருக்கும். அது வீட்டில் இருக்குது, அது வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ 2 காம்பஸ், அப்புறம் இந்த சில்லற பீஸுங்க 2 இருக்குது. கேசட் சில்லற பீஸு, நான் அப்படி தான் பேர் வச்சுருக்கேன் அதுக்கு. ஏன்னா குட்டி குட்டி கேசட் சீட்ஸாக இருக்குது, குட்டி குட்டி விதை மாதிரி, அதனால் சில்லறைஸ்ன்னு வச்சுக்கலாம். சேஞ்சு காசு நமக்கு இப்போதைக்கு இங்கே அவ்வளோதான் வேலை. சொல்ல மறந்துட்டு ட்ரைடன்ட் அங்கே வீட்டில் போன வாட்டி ஃபார்ம் காட்டின இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன். உட்காந்து ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணி அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். கைஸ், டைமண்ட் இங்கே கொஞ்சம் டைமண்ட், அங்கே கொஞ்சம் டைமண்ட் இருக்குது, அதையும் மைண்ட் பண்ணி போய்க்கலாம். ஏன்னா டைமண்ட் கிடைக்கிறது இந்த வேர்ல்டில் ரொம்ப கஷ்டம். சில்க் டச் ஓரில் மைனிங் பண்ணிட்டேன். சில்க் டச்சில் மைனிங் பண்ணதுனால அது பிரச்சனை கிடையாது. எங்கே இருக்குது நம்ம பாக்ஸு? இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த பாக்ஸ் அவ்வளோக்கா இருக்காது ஃபுல்லாக, அதனால் இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாக்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கா? மென்ஷன் புக்கை வச்சிடலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வச்சு விட்றலாம். ராக்கெட் சிங் கூட இதுக்குள்ளே வச்சிடலாம். இன்னொரு என்சான்மெண்ட் புக்கை இங்கே வச்சுட்டு ப்ளஸ் ஒரு கேசட் ஒரு சிங்கிள் கேசட் ஏரியா பிளாக் பண்ணும், அதனால் கேசட்டை உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட பேண்ட் இருக்குது, பட் பேண்ட்டை வைக்கிறதுக்கு ஏரியா இல்லை. அதனால் வந்து நம்ம பேண்ட் வந்து ரீஜென்ரேஷன் போர்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கலாம். போர்ஷனை நம்ம குடிச்சிருக்கோம், எப்படியும் போர்ஷனை பெருசாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் இப்போதைக்கு இதை குடிச்சு காலி பண்ணிடலாம். ஓகே, பாட்டில்ஸ் அங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய வந்து பிகாக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்ச்சூன் பிகாக்ஸ், சில்க் பிகாக்ஸை இங்கே வச்சிடலாம். ஃபார்ச்சூனில் மெயின் பண்ணுவோம். ஓகே, 1 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 1 தான் கிடச்சிருக்கு. நான் ஏன் இப்படி தயக்கத்தோடையே பேசிகிட்டு இருக்கேன்னா, வார்டன் ஸ்பான் ஆகிட்டான்னா மிதிவுகளுக்கு நல்லாவே அது தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், அது எனக்கே தெரியும். இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் டைமண்ட் இருக்குது. 1 2 3வது ஓர். ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது போல். அவ்வளோதான். இந்த மாதிரி ரிஸ்க்கான ஏரியாவில் தான் டைமண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. கேஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய கேவ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஜெயிண்ட் ஏரியாவை ஒரு வார்டன் வந்து இவ்வளோ கொடூரமாக அடித்து நினச்சி பார்த்தாலே ரொம்ப மேசிவாக இருக்குது. அதாவது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே பொறுப்பாக போவோம். நம்ம பிளாக் போட்டே போய்க்கலாம். உடன் பிளாக். நெக்ஸ்ட்டு செஸ்ட் பிளேட். அங்கே இது செஸ்ட் பிளேட் இருக்க மாதிரி இருக்குது. இருக்க பக்கத்தால் போயிட்டு காட்டுறேன். ஓகே, ஆமாங்க, அங்கனுக்குள்ளே இது செஸ்ட் பிளேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான ஷேப்பில் தான் அங்கேயும் இருக்குது. இன்னும் நானும் பார்க்கல என்ன செஸ்ட் பிளேட் இருக்குன்னு. அதாவது செஸ்ட் பிளேட்டுங்கிறது நான் செஸ்ட்டை தான் அப்படி சொல்லிட்டு அலைகிறேன், நீங்கள் இதை மாற்றி புரிஞ்சுக்க வேண்டாம். ஆர்மர் ட்ரிம் செஸ்ட் பிளேட்டு நினச்சிட்டு எங்கே இருக்குது? இதாக பாருங்கள், அங்கே இருக்குது. நான் சொன்னாலே அதே மாதிரி சேம் ஸ்ட்ரக்சர். அப்படியே கொஞ்சம் பிளாக்கை போட்டு இங்கே கொண்டு வாப்பா பார்க்கலாம். இது ரொம்ப கடுப்பான விஷயமா இருக்குது. ஓகே, உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே சல்கர் பாக்ஸ் இருந்து கிளை போட்டுருச்சுன்னா பிரச்சனையாக போயிடும். அதனால் நம்ம இதுக்கு பிளாக் ப்ளேஸ் பண்ணியே போய்க்கலாம். எதுக்கு வம்பு, நம்ம வாடிக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். ஓகே, 2 பாக்ஸ் இருக்குது. இது மேலே நல்ல வேலை உட்காந்த மணிக்கே போனால் பிரச்சனை இல்லை கைஸ். சீக்கர்ஸ் ஏதோ சவுண்டு கொடுக்காது. இப்போ டைமண்டை வச்சு ஓப்பன் பண்ணுவோம். நல்ல வேலை எதையும் கிளை போடலை. என்னோடய மூளை ஏன் இப்படி யோசிக்குதுன்னு எனக்கே தெரில கைஸ். ஓ அருமைடா. எந்திரிச்சிட்டு ஓப்பன் பண்ணுவோம்.
இந்த பாட்டில் பெருசாக தேவைப்படாதுன்னு நினச்சா தேவைப்படுது. இதையும் வச்சுக்கலாம். இந்த புக்கை உள்ள வச்சுக்கலாம். ஒரு என்சைன்மெண்ட் புக் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். சோல்ஸ் அண்ட் டார்ச்சு தேவைப்படாது, அதுவும் தேவைப்படாது. ஓகே, இதில் ஓரளவுக்கு நல்ல லூட்டாக தான் இருந்திருக்கு, குறை சொல்கிற மாதிரி இல்லை நம்மளோட சைஸுக்கு. ஃபபா இங்கிட்டாமா இருந்து அவன் எந்திரிச்சு வந்துட்டான்னா பிடிச்சி வெளுத்தப்படுவானே. நான் மறுபடியும் மேலே போய் உள்ளே வேறு கலெக்ட் பண்ணிட்டு வரணும் போல். ஓகே, இதுக்குள்ளே அதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இதை சாப்பிடுவானா என்ன தெரியாது, எடுத்து வச்சுருவோம். இங்கே ஒரு 2 கேசட் இருக்குது, ஒரு பேண்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் 5 தெர்னஸ் 2. இந்த பேண்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஹூக் இருக்குது, ஹூக் எடுத்துக்குவோம். நம்மக்கிட்ட என்ட்ரி செஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி செஸ்ட்டை வெளியே எடுத்துடலாம். ஏன்னா என்ட்ரி செஸ்ட்டில் வந்து நிறைய ஐட்டமை நம்மளால் போட்டு வச்சுக்க முடியும், சல்கர் பாக்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு நம்மளோட புல் மேலே என்ட்ரி செஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்குவோம். நம்மக்கிட்ட இருக்கிற சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறங்காட்டி அந்த சல்கர் பாக்ஸை உள்ளே போட்டுடலாம். ப்ளஸ் இந்த என்சைன்மெண்ட் புக்ஸையும் உள்ளே போட்டுடலாம். எம்டி பாக்ஸ் ஏதாவது இருக்கும் இப்படி என்கிட்ட இல்லையா? எம்டி பாக்ஸ் இல்லையே. மை காட், என்ன பண்ணுறது? சரி, அதை பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே வச்சுக்கிறேன்னா பாருங்கள், இதுலேயே கூட ஒன்று வச்சுருக்கேன். 2 கேசட் உள்ளே போட்டுடலாம். அந்த 16 டைமண்டையும் உள்ளே போட்டுடலாம். இல்லை டைமண்ட் கிடச்சா எடுத்து வைக்கணும், அதனால் டைமண்டை நம்ம கையில் வச்சுக்கலாம். பிளேஸ் ராட்ஸோட திட்டு உள்ள வச்சிடலாம். ஏன் வச்சுட்டு சுற்றுறேன்னா சும்மா மாப்ஸை அடிக்கிறதுக்கு அடிச்சு விளையாடுங்க, அதுக்கு வச்சுட்ருக்கேன். தேவைப்படாது, எடுத்துக்கலாம். ஒரு எம்டி சல்கர் பாக்ஸ் இருக்குது, நல்ல விஷயம். வேறு எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ அதனால் அவ்வளோதான். இதை வந்து நம்ம சில்க் டச் வச்சு தான் உடைக்கணும், இல்லைனா அது அப்சர்வ்னு மாறிடும். அதை வேணால் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுக்கப்புறம் நான் வள கொலக்கலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. எங்கெங்கே என்னென்ன லூட் அடித்தேன்னு உங்களுக்கு தெளிவாக காட்டணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு போகலாம். சரி காய்ஸ், நெக்ஸ்ட்டு செஸ்ட் ஓப்பன் பண்ண ரெடியா? ஓகே, லேண்ட் ஆயாச்சு. இதோ அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 2 மியூசிக்கல் பாக்ஸ் இருக்குது, அதை பிக்கப் பண்ணிக்கலாம். 2த்துலேயே டிஃப்ரெண்ட் சவுண்டு, பெருசாக வந்த மாதிரி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. இதை எங்கே போடலாம்? நம்மக்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குமே, இது இருக்குது, அதுக்குள்ளே போட்டுடலாம். எனக்கு கீழே என்ன மாதிரி இடம் இருக்குன்னு தெரில. ஸோ அதை கீழே போய் ஓகேடா, ஏதோ ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கடா. மக்கள் லூட்டை வச்சுக்கிறாங்க, இருந்தாலும் நமக்கு கோல்டன் கேரக்டர்ஸ் வேண்டாம். நம்மக்கிட்ட தான் கோல்டு ஃபார்ம் இருக்குது, கேரட் ஃபார்ம் இருக்குது, அதனால் கோல்டு கேரட் வேணாம். தேவையில்ல லூட்டு காசுப்படாமல். வாங்க நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு போய் பார்த்துடலாம். கைஸ், நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு இதை பாருங்கள், அங்கே இருக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அங்கே பாருங்கள் 2 சல்கர்ஸ் இருக்குது பக்கத்தால், 2 பெரிய ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு சல்கர் அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு செஸ்ட் ஒன்று இருக்குது.